போலீசார் அச்சுறுத்தியதாக தெரிவித்து புனர்வாழ்வு பெற்று வரும் முன்னாள் போராளி ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை இன்று முன்வைத்துள்ளார். சாவகச்சேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் நிதிகேஷன் முன்னாள் போராளி என்ற காரணத்தினால் 2014ஆம் ஆண்டு முதல் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளார். வவுனியா பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் புனர்வாழ்வு பெற்று வந்த சந்தர்ப்பத்தில் மகள் சுகையினமுற்றதை அறிந்து நன்னடத்தை அடிப்படையில் விடுமுறை பெற்று அவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் நேற்றிரவு 11:30 மணி அளவில் தனது வீட்டிற்கு வந்த சாவகச்சேரி போலீசார் தம்மை அச்சுறுத்தியதாக சுப்பிரமணியம் நிதிகேஷன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். திடீரென்று கதவு அடிக்கிற சத்தம் கேட்டுது. தொடர்ந்து அடிச்சு கொண்டு இரவு 11:30 என்னென்று தெரியாது. அப்ப வெளியில எங்களுக்கு போகவும் கொஞ்சம் பிரச்சனையா கிடந்து பிறகு பார்த்தா 4-5 பேர் நிக்கிற தெரிஞ்சுது. 6 கேட்க போலீஸ் வந்து சொன்னாங்க. பார்த்தா போலீஸ் யூனிஃபார்ம் ஆகி ஒருத்தரையும் காணல. இப்ப கதவை திறக்கையில பிரச்சனை சொல்லுங்க. எங்களுக்கு 5 போத்தில் சாராயம் போகணும், உடனே கொண்டு வந்தான். 5 போத்தில் சாராயம் வாங்கணும், நீ பார்லான்னு போய் எடுக்கணும், இங்க வீட்டுல வந்து எடுக்கலான்னு சொன்னேன். மோட்டர் சைக்கிள் எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு சாராயத்தை தந்துட்டு வா. நான் சொன்னேன் இந்த நேரத்தில் வரவும் மேலாது, நான் இப்போ ஒரு அரசியல் கைதியா வந்து வீட்டை வந்து இருக்கிறேன், விடுமுறை வந்திருக்கிறேன், நான் வரையலான்னு சொன்னேன். மோட்டர் சைக்கிளை கேட்டுக்கு வெளியில கொண்டு வந்தாங்க. பிறகு போன் பண்ணி 2 யூனிஃபார்த்தோட போலீஸ் வந்தாங்க. அடிக்கிற மாதிரி வந்தாங்க. பா உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறேன். நான் உடனே கீத ஜாதி போட்டு உள்ளுக்கு வந்துட்டேன். மோட்டர் சைக்கிள் 38,000 ரூபாய் காசு, 38,000 காசு, மற்ற பிள்ளைன்ற மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ், வைஃப் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்ல. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசாரிடம் வினவிய போது போக்குவரத்து வழக்கொன்று தொடர்பிலேயே குறித்த மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்.